ஆகையால் அரம்பாவை அனுப்பி வைத்தேன் மலர்களை கொண்டு வர. சென்றவள் இதுவரையிலும் காணவில்லை. வருவாள் என விழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன். வருகிறார். மலர்களை கொண்டு வந்து விட்டாயா? அங்க ஒரு சின்ன தவறு நடந்து சுவாமி. என்ன நடந்தது தெரியுமா? அங்க போயிட்டு சுத்தி சரி, ஒரு மலை கூட கண்ணு காட்டப்படல. அப்படியா? அப்படி நான் மலர்களை கொண்டு வரவில்லையா? அப்படியா? சரி, பரவாயில்லை. ஆனால் இதோ பார்த்தாயா, தேவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தவரெல்லாம் அமர்ந்தவனமாக இருக்கின்றார்கள். இவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்றால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சுவாமி சொல்லுங்க. இப்பொழுது அவர் கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். அப்படி விருந்தளிக்க வேண்டும் என்றால் அது முன்னால் மட்டும்தான் முடியும். என்ன சுவாமி விருந்தளிக்க வேண்டும்? எப்படி தெரியுமா? எப்படி? அவர்களுக்கு நீ பாடி பாடி மகிழ்ந்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அதனால் உன்னுடைய நாட்டியம் இங்கே நடைபெற வேண்டும். உண்மை. அப்படி இருக்கும் அழகு சிறந்தவளை இந்த அரம்பா. அப்படி இருக்கும் பொழுது மன்னருக்கு முன்பாக நாட்டியம் ஆட வேண்டும். உண்மைதானே? ஆமா. நீங்க தவறாமல் பாடுங்க. நான் சுதி தவறாமல் ஆடுகிறேன். அப்படி என்றால் நான் சுதியோடு வீதி வைத்தினால் நீ கதி தவறாமல் நாட்டியம் ஆடுவாய் என்று கூறுகிறாய். உண்மைதான் சுவாமி. பரவாயில்லையே. அப்படி என்றால் நான் சுதியோடு வீதி வைக்கிறேன். நீ கதி தவறாமல் நாட்டியம் ஆட வேண்டும். அப்படியா? அதற்கு வா. ஆடுகின்றால் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கால் தடிக்க விட்டதா? அப்படி என்றால் நான் சுதியை மீட்டது தவறு ஏற்பட்டு விட்டது. இல்ல சுவாமி, பாருங்க மீண்டும் அப்படியா? தவறை நானே ஏற்றுக்கொள்கின்றேன்.
மீண்டும் நாட்டியமாக ஆரம்பமாகட்டும். தாமரை இதுவரையிலும் தேவலோகத்திலே நாட்டிய வாடி தேவர்கள் மத்தியிலே இத்தனை அவமானப்பட்டதே கிடையாது. ஆகையால் இன்று உன்னுடைய ஆடிய ஆட்டத்திலே தவறு நடந்தது என்னவென்று நான் கண்டுபிடித்து விட்டேன். எப்பொழுது நீ பூலோகம் சென்று தேவலோகத்தில் அடியெடுத்து வைத்தாயோ அப்பொழுதே எனக்கு நரவாடை வீசியது. அப்பொழுதே உண்மையில் எனக்கு சந்தேகம் பிறந்தது. இதுவரையிலும் தேவலோகத்திலே மாலை அணிந்து நாட்டியம் ஆடியதே கிடையாது. மீண்டும் நீ நாட்டியம் ஆட வேண்டும் என்றால் உன் கழுத்தில் இருக்கும் மாலை அகற்றிவிடு. தேவையின் வார்த்தைக்கு மறுவார்த்தையா? சாதாரண மாலை அதை அகற்ற முடியாது என்று மறுக்கின்றாய். இந்த மாலை அகற்ற வேண்டுமா? உண்மை. சரி, இது யாரால் சீக்கிரம் பூலோகவாசி தேவலோகம் வர காரணம் எனது பெயரோ மாறன். மாறன் இதோ பார்த்தா அரம்பாகப்பட்டவள் அரம்பா ஒரு கொடி அசுரனை மாற்றிக்கொண்டாள். அருடைய பூலோகம் மலர்பறிக்க வந்த இடத்திலே கொடி அரக்கணத்திலே மாட்டிக்கொண்டாள். ஆமாம் சுவாமி. சரி, அவள் கற்பை காப்பாற்றினேன். அப்படியா? அதனால் என் மீது காதல் மோகம் கொண்டாள். உன் மீது காதல் கொண்டாளா? வேண்டாம் என்று மறுத்தேன். அப்போது என்னை ஒரு மாலையாக்கி அவள் மார்பினை சாப்பிட்டு நன்றாக புரிந்துவிட்டது. ஆபத்தில் இருந்தவளை காப்பாற்றினாய், ஆனால் உன் மீது காதல் கொண்டாள். நீ வேண்டாம் என்று மறுத்தாய், உன்னை மாலையாக்கி தேவலோகம் கொண்டு வந்து விட்டாள். இதுதானே உண்மை? தவறு உன் மீது இல்லை. நீ சென்று உன் நாட்டையும் உன் நாட்டு மக்களையும் பார். பிறகு உன்னை பார்க்கிறேன்.